வாங்காதீங்க, 1000 ரூபாய்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னவரு ஒரு தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பவுன்ல மோதிரம் பண்ணி போடுவேன். ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறகுறதுக்கெல்லாம் சனி ஞாயிறு லீவ் எல்லாம் கிடையாது. இந்த பாட்டுக்கு பிறந்துட்டு தான் இருக்கும். எங்கேருந்து கொடுப்பாரு? ட்ரம்ப் கிட்டே அவ்வளோ கோல்டு இருக்காது. வாய்க்கு வந்ததை உணர வேண்டியது. விஜய் என்னுடைய நண்பருடைய மகன் தான். ஆனால் சினிமா வேற, அரசியல் வேறங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சுக்காம திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லி அவர் போட்ட மீட்டிங்ல 41 பேர் செத்து போனாங்க. சமீபத்தில் ஒரு பையன் செத்து போனா. அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பாருன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணாங்க? இப்போ தேஜஸ்னு ஒரு ரயில்ல வந்தேன். இட்லி வடை வாயில வைக்க முடியல. மத்திய அரசு டிக்கெட் எவ்வளவு விலை? கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பிளேன் டிக்கெட் விலை. இப்போ ரயில்ங்கிறது என்னன்னா சாமானிய மக்கள் போறத அப்படிங்கிறதையும் மாத்திட்டாங்க. பிளேன்ல டிக்கெட் கிடைக்காதவங்க போற இடம் தான் ரயில். அப்படின்னா இன்னி வரைக்கும் மோடி அரசு நாட்டுக்காக செய்யறேங்கிறாங்க. அவங்க நாட்டுக்காக செய்யறேங்கிறாங்களே தவிர சராசரியா அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்யறாங்க? போர் வரும்னு நமக்கு லேட்டா தெரியும். ஈரான் போர் லேட்டா நமக்கு தெரியும். மோடிக்கு தெரியாதா? ஏன் அப்போ 2 மாசத்துக்கு உண்டான கேஸ் வாங்கி வச்சுக்க முடியாது அவரால்? அவர் கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிட்டார். தனி பிளேன்ல போவார். அவருக்கு கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தான் கியூல நிக்கிறோம். 29 நமக்கு 23 தேர்தல் முடிஞ்சிடும். 29 கல்கட்டாவில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 2ஆம் தேதிக்குள்ள இந்தியாவில் குறைஞ்சபட்சம் 10 ரூபா பெட்ரோல் விலை ஏற்றுவாங்க. 50 ரூபா கேஸ் விலை ஏற்றுறாங்களா இல்லையா பாருங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷன்லாம் பெரிய பொறுப்பே கிடையாது. தாவேக தலைவர் அப்படிலாம் இல்லையே. இப்போ வளகாப்புக்கு போயிருக்காரு பாம்பேக்கு. அவர் எவ்வளவு வேலையெல்லாம் பண்றாரு. அவர் ஏங்க பிரச்சாரத்துக்கு வரணும்? அவர் அங்க நின்ன இடத்துலயே அப்படியே அவர் எல்லார் வீட்லயும் தான் விஜய் இருக்காங்களே. ஆனா அந்த விஜய்க்கெல்லாம் 18 வயசு ஆகல. அதான் பிரச்சனை. இந்த இடத்துல பாருங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடு, எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுன்னு கேட்டாங்க. ஆனா கமலஹாசன் வேண்டாம், என்னால உங்களுக்கு சிரமம் வேணாம், அதான் பெருந்தன்மை, அரசியல் நாகரிகம். இந்த 2 சீட்னால என்ன வந்துட போகுது அப்படின்னு அவர் நினைச்சார். வேல்முருகன் பாருங்க, அதே சமயத்துல ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு கமிட்டிலெல்லாம் சேர்மனாக இருந்தவர் சவால் விடுறார். இதுக்கே 2 வாரம் முன்னாடி அசம்பிளியில அப்படி வாயில ரத்த வர மாதிரி புகழ்ந்து பேசுறாரு முதலமைச்சர். அவருக்கு 2வது சீட்டு இல்லைன்னு மறுபடியும் வாயில ரத்த வர மாதிரி கெட்ட வாரத்தில் தேவையில்லாத அசிங்கமா பேசுறாரு. எதுக்கு?